நம்ம வீட்ல அந்த 2 டப்பா நெறைய எப்பவுமே நெய் இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு டப்பால காலியாவ உடனே ஃபில் பண்ணி வச்சுருவேன். இன்னைக்கு பாலாடையுமே ரொம்ப சேர்ந்துட்டு, அதனால உருக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருந்தேன். குட்டீஸ்க்கு வந்து தோசை, அப்புறம் வந்து பாப்பாக்கு வந்து மதிய சாப்பாட்ல, அப்புறம் வீட்ல ஏதாச்சும் விளக்கு போடுறேன் அப்புட்ன்னா, அதுக்கு எல்லாத்துக்குமே நெய் தேவைப்படும் இல்லையா? அதனால எப்பவுமே வீட்ல கன்டினியூஸ் காய்ச்சிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு வந்து பாலாடை வந்து ரொம்பவே சேர்ந்துட்டு, அதனால காய்ச்சிடலான்னு காய்ச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் எப்படின்னா, மிக்ஸியில நல்லா பாலாடைய அரைச்சுட்டு, பாத்திரத்தில சேர்த்து உருக்குவேன். செகண்ட் வந்து நெறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன்னா, இப்படி நம்மளும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சி, அத வந்து ஐஸ் தண்ணீல வந்து நல்லா கழுவி, வெண்ணெய் எடுத்து அப்புறம் காய்ச்சினேன். அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "இதில என்ன டிஃப்ரெண்ட் வரப்போகுது? டைரக்ட்டாவே போட்டு காய்ச்சு" அப்படின்னு சொன்னாங்க. இந்த மெத்தட் தான் இப்போ ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையாவே சொல்றேங்க, குவாலிட்டியும் சரி, குவான்டிட்டியும் சரி சூப்பரா இருக்கு. இப்படி காய்ச்சும்போது நெறையவே நெய் கிடைக்கிறது. அப்புறம் பாப்பாவும் அம்மா வீட்லேருந்து வந்துட்டாளா, சூப்பரா மணல் மணலா நெய் இருந்துச்சா, அதுலயும் போட்டு தோசை போட்டு அவளுக்கு ஊட்டிட்டு, அப்புறம் பசங்களுக்கும் தோசை ஊட்டி குடுத்துட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.